அன்றும் விடிந்தது. ஆனால் என்றும் போலல்ல. இரத்தமும் கண்ணீரும் ஓலமும் அழுகையுமாய் தமிழினத்தின் தலைவிதி தத்தளித்து தள்ளாட அன்றும் விடிந்தது. ஓநாய்களாய் மாறிய மனித கூட்டம் ஒன்று தமிழரை ஓட ஓட விரட்டி ரத்தம் குடிப்பதற்காக அந்த நாளும் விடிந்தது. தமிழின வேரை தரைத்து எக்காலமிட துடித்த ஈன பிரதிகள் கொடுமைகள் பல செய்வதற்காக அந்த நாளும் விடிந்தது. Just like any other day, the sun rose that day as well. Was it the tears or the bloodshed? Was it the screams or the deadly silence? We do not know. What we do know is that day stained our memories dark. What we do know is that day turned our day sky black. திட்டமிட்ட சதி வலைக்குள் எம்மினம் சிக்கி சின்னாபின்னமாக அந்த நாளும் விடிந்தது. உள்ளங்கள் எரிய, உயிர்கள் கருக அன்றும் விடிந்தது. காடையர் கருக்கிய உடலங்கள் மீட்டிட யாருமின்றி, கொடியவர் வதையால் குற்றியினாலோர் காத்திட எவருமின்றி, நட்டரடு வீதியில் நாதுகின்ற சிதவுபட அன்றும் தான் விடிந்தது. That day the sun rose, but our world turned upside down. That day we were trapped within the fine net of death and destruction. That day we were caught between thieves and murderers. We had no one to turn to, no one to pick up our blackened, ash-covered, burnt bodies. No one to question our devastation in the middle of the day, in broad daylight. சிங்கள சிறையோ கடிது அந்த வதை முகாமுக்குள் அந்த ஜூலையில் நடந்ததோ ஆதிக்க வெறியரின் அதியுச்ச மனித வேட்டை. தான் மரணித்தாலும் தன் விழிகளால் விடியும் தேசத்தை மகளுடன் காண்பேன் என சொன்ன மனிதனின் விழிகள் குத்தி கிழித்து பிடுங்கப்பட்ட கோரம் அந்த நாளில் நடந்தது. The Sinhala prisons are cruel. What happened within those 4 walls that July was the peak of a manhunt. The eyes of the man who had wished to see the birth of Tamilulam were scratched out so they cannot be donated. உயிரை காத்திட ஓடிடவும் வழியின்றி அடைக்கப்பட்ட சமாதிக்குள் அவைய குரல் எழுப்பி உயிரடக்கிய உறவுகள் எத்தனை எத்தனை. இன்று போலுள்ளது. 37 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டாலும் உறவுகளின் மரண ஓலம் இன்றும் நம் செவிகளை அதிர வைத்துக் கொண்டிருக்கிறது. இருண்ட அந்த ஜூலை என்றும் நம் இதயத்தை உறைய வைக்கும், காற்றை கூட கதற வைத்த கனத்த அந்த நாட்கள். Unable to defend themselves or escape from that open coffin, the lives we have lost are too many to recount. 37 years have passed, yet it feels like today. The screams of our kith and kin still echo in our ears. That Black July will forever remind us of those who we have lost. Those days which shook the very foundation of our people. கைகோத்து திரிந்தவர்களும் காடையராய் மாறி தமிழர் உயிர்களை பந்தாடி கடித்த அந்த குரூர நாட்கள். எத்தனை காலங்கள் கடந்தாலும் எங்கள் இதயங்களை அதிர வைக்கும் இருண்ட நாட்கள். காலங்கள் தான் பறந்தன, எங்கள் காயங்கள் இன்னும் அப்படியே. நேரங்கள் தான் கரைகின்றன, எங்கள் சோகங்கள் இன்றும் இன்னும் தொடர்கதைதான். Even those who had walked by our side turned into thugs and played with our lives. No matter how much time passes, those darkened days will continue to make us shiver. Only time has flown. Our wounds remain. Only years have surpassed, not our sadness or pain. இனவெறி தீவிரவி எம்மை அளித்த அந்த நெருப்பு நாட்கள், எம் இதயம் சுமக்கு வெறிதடர்கள், இராகிய உறவுகளின் நினைவுகள் நாளும் நாளும் கண்ணன்று
இன்று பெருநெருப்பாக வியாபித்து எரிகின்றது. இரத்த பெரு வெள்ளத்துள் திக்கி திணறி தத்தளித்த எங்கள் தமிழினம் தவித்த அந்த கொடிய நாட்கள் எங்கள் நினைவை விட்டகலாத நெருப்பு நாட்கள். தமிழினத்து வேரை தகத்தறிவோம் என்று தறிகட்ட மிருகங்கள் எம்மிடத்து குருத்துக்களை குதறி கிழித்து குதூகலித்த அந்த நாட்கள் எங்கள் நினைவை விட்டகலா கருப்பு நாட்கள். Those days of genocide are days which burn deep into our souls. Those days of death and destruction have slowly and silently built our resilience. Those days of genocide are days where our Tamil nation was swallowed in its entirety, in sorrow and in loss. Those days of genocide are days which are forever etched in our memories, as days when the seeds of our nation were ripped out. தமிழினத்தை வன் தாக்குதலுக்குள்ளாக்கி குதறி குற்றுயிராக்கி கொடுஞ்செயல் புரிந்த அந்த கோர நாட்கள் எங்கள் வாழ்வின் இருண்ட நாட்கள். சிலம் குருத்துக்கள் இனவரி தீயில் கருகிட அன்று நாம் எழுப்பிய ஓலம் எவர் இதய கதவையும் தட்டவில்லை. Tamil men and women were sexually abused. Tamil children were thrown into burning tar. Yet the sounds of our screams were muted, unheard, or chosen to be ignored. குத்துவாள்களால் குரூரமாக கீறி கிழிக்கப்பட்ட எம் உறவுகள் நட்ட நடு வீதியில் வரி நாய்களால் உதறப்பட்ட வேளையில் எட்டி வந்து தட்டி கேட்க எவரும் வரவில்லை அன்று. உழைத்து சேர்த்த செல்வங்கள் ஓர் நொடியில் கருகிட பேதலித்த மனத்துடன் நடைப்பிணமான எம்மவரை தேடி வந்து நம்பிக்கையூட்ட யாரும் இல்லை அன்று. நம்மை நாம் தான் காத்திட வேண்டும், எம் தலைவிதியை நாமே தீர்மானிப்போம் என நம்பிக்கையுடன் நிமிர்ந்தெழுந்த போது மெல்ல விழித்தன உலகின் விழிகள். சொல்லலா துயரங்கள் நாம் பட்ட வேளை மயக்க நிலையில் கிடந்த தேசங்கள் திகைத்து எழுந்தன, பதைத்து பார்த்தன. The violence resulted in the scarring and scathing of our bodies. Yet no one came. The rampage resulted in the stealing and burning of our homes. Yet no one came. So we stopped seeking for help, asking for assistance. Instead, we rose like the sun. And only then did the world take note of us. எங்கள் வேதனை தீ அன்று அவர்களை தீண்டவில்லை. ஆனால் எங்கள் எழுச்சி தீ பரந்தெழுந்து இன்று உலக பரப்பெங்கும் ஆதரவு தீயாக கனலும் வேளை இது. விழுந்து கிடந்தால் ஏறி மிதிக்கும் உலகம், நிமிர்ந்து எழுந்தால் கை கொடுத்து தாங்கும். இந்த விதிதான் இன்று இயல்பாக நடக்கின்றது. It was not our sorrow that touched them, it was our strength. Only when we chose to stand up for our human rights did the world look at us. We refuse to fall again or cry out in pain. Let us unite, come together with one voice for one nation. Let us unite, holding those we have lost in our hearts. Let us unite and knock on the doors of this world, for we will one day see the sun rise in Tamilulam. மீண்டும் விளவும் நொந்துனா மளவும் இனி இடமில்லை. விடியும் என்று தம் உயிர் கொடுத்த வீரர்கள் நினைவுகளை நெஞ்சில் சுமந்து முழு மூச்சுடன் உறுதி வீச்சுடன் ஒன்றிணைவோம். தற்கொடை வீரர்கள் இன்னுயிர்களை நெஞ்சில் நிறுத்தி பேதம் யாவும் களைந்து திடமுடன் அணி சேர்வோம். உலகின் மனக்கதவை தட்டுவோம். ஓங்கி நாம் எழுப்பும் குரல் நிச்சயம் விடிவின் எல்லையை தொடும். ஓங்கி நாம் எழுப்பும் குரல் நிச்சயம் விடிவின் எல்லையை தொடும். ஓங்கி நாம் எழுப்பும் குரல் நிச்சயம்
விடிவின் எல்லையைத் தொடும்.